இந்த மாதிரி புட்டாஸ் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் பண்ணி முடிச்சுட்டு இதை மாதிரி புட்டாஸ் ஒர்க் ஃபுல்லும் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து இதை மாதிரி த்ரெட் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா புட்டாஸ் வந்து நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு போயிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து த்ரெட்டை கட் பண்ணி நம்ம வந்து நாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு இதை மாதிரி நாட் வந்து அங்கங்கே இருக்கும். இது பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக ஒரு மேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ண புட்டாஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக இங்கே போய்ட்டு தான் அந்த த்ரெட்டை நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். இங்கே தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பின் சைடு வந்து இதை மாதிரி த்ரெட் இருக்குது, அது வந்து ஃப்ரண்ட் சைடு நமக்கு தெரியுமா அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ அந்த த்ரெட்டு இருக்கிறது நமக்கு பிடிக்கல அப்படின்னாலுமே இப்போ இங்கே உள்ள எக்ஸ்ட்ரா த்ரெட்டை எல்லாமே நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இதுவே நம்ம வந்து ஒவ்வொரு புட்டாஸுக்கும் த்ரெட்டை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம புட்டாஸ் போட்டோம் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு நமக்கு வந்து இதை மாதிரி த்ரெட்டு வந்து அந்த நாட் போட்டதோடைய த்ரெட்டு இருக்கும். நம்ம இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். நம்ம வந்து ப்ளவுஸில் கட் பண்ணிடாத அளவுக்கு பார்த்து கவனமாக கட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண புட்டாஸ்லேயோ இல்லை இந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டோன்னா நமக்கு வேஸ்ட் ஆகிடும். அதனால் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி த்ரெட்டு கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணோம்னா தான் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னு சில்க் காட்டன் மெட்டீரியல்லையும் மற்ற ப்ளவுஸ்லையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். கஸ்டமருமே நம்ம ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த த்ரெட்டு வந்து அங்கங்கே இருந்தது அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.